வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். ரயில்வேயில் ஐடிஐ படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் காலியிடங்கள் எண்ணிக்கை 1007. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பணிமனைகளில் ஐடிஐ படித்தவர்களுக்கு உதவி தொகையுடன் 1 வருட அப்ரண்டிஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் P/NGP/SAS/2016/14/16. பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ். மொத்த காலியிடங்கள் 1007. உதவித்தொகை ரூபாய் 7700 முதல் 8050 வரை. வயது வரம்பு 15 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு 5/4/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பயிற்சி அளிக்கப்படும் தொழிற்பிரிவில் ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ படிப்பில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி வழங்கப்படும் ட்ரேடுகள் மற்றும் ட்ரேடு வாரியாக காலியிட விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ட்ரேடுகள், காலியாக உள்ள ட்ரேடுகள்: ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், கோப்பா, எலக்ட்ரிஷியன், ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், பிளம்பர், பெயிண்டர், ஒயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், ஹப் ஹோல்ஸ்டர், மெஷினிஸ்ட், டர்னர், டென்டல் லேபரட்டரி டெக்னீசியன், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னீசியன், ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், கேஸ் கட்டர், ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி, கேபிள் ஜாயிண்டர், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், டிரைவர் கம் மெக்கானிக் லைட் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், மேசன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் மற்றும் ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டர்னர், செக்ரட்டரியல் ஸ்டெனோ இங்கிலீஷ் பிராக்டிஸ், எலக்ட்ரிஷியன், கோபா. ஐடிஐ படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுவர். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு 1 வருடம் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி நடைபெறும் இடம், தேதி போன்ற விவரங்கள் அழைப்பு கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: www.apprenticeshipindia.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது ஐடிஐ கல்வி தகுதியை பதிவு செய்துவிட்டு அதே இணையதளம் வழியாக சவுத் ஈஸ்ட் ரயில்வே இணையதள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன் முறையில் 4/5/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். குறிப்பு: எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி பிரிவினருக்கு ரயில்வே விதிமுறைப்படி வயது வரம்பு சலுகைப்படும். கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்கள், ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள், பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொள்ளவும். அடுத்து, எக்ஸிம் பேங்கில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணிகள். எக்ஸிம் வங்கியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. 1. டிஜிட்டல் டெக்னாலஜி. காலியிடங்கள் 10. கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவில் 60% மதிப்பெண்ணுடன் பிஇ, பிடெக் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2. பிரிவு 2 ரிசர்ச் அனலிஸ்ட். காலியிடங்கள் 5. கல்வி தகுதி எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 60% மதிப்பெண்களுடன் முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 3 ராஜ பாஷா. காலி பணியிடங்கள் 2. கல்வி தகுதி ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரிவு 4 லீகல். காலியிடங்கள் 5. கல்வி தகுதி லா, எல்எல்பியில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிக்கான வயது மற்றும் சம்பளம்: வயது 28க்குள் இருக்க வேண்டும். சம்பளம் ரூபாய் 65,000. 2. பணியின் பெயர் டெபுட்டி மேனேஜர். பிரிவு 1 லீகல். காலியிடங்கள் 4. லா, எல்எல்பியில் 60% மதிப்பெண்ணுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். டெபுட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். காலியிடம் 1. கல்வி தகுதி
ICSIயில் அசோசியேட் மெம்பர்ஷிப்பாக இருக்க வேண்டும். மேலும் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் MBA அல்லது LLB தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேற்கண்ட பணிக்கான வயது மற்றும் சம்பள விகிதம் வயது 30க்குள் இருக்க வேண்டும். சம்பள விகிதம் 48,480 85,920 வரை. தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பொது OBC பிரிவினர்களுக்கு ரூபாய் 600, SC, ST, PWD, EWS மற்றும் பெண்களுக்கு ரூபாய் 100. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை https://www.eximbankindia.in என்ற இணையதளம் மூலம் 25/4/2025க்குள் விண்ணப்பிக்கவும். வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். இஸ்ரோவில் ITI டிப்ளமோ BE படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ். பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் BE டிப்ளமோ ITI படித்தவர்களுக்கு 1 வருட அப்ரண்டிஸ் பயிற்சி வழங்கப்படுகிறது. 1. பயிற்சியின் பெயர் கிராஜுவேட் அப்ரண்டிஸ். காலியிடங்கள் 46. கல்வி தகுதி பயிற்சி வழங்கப்படும் பொறியியல் பாடப்பிரிவில் BE பட்டம் பெற்றிருக்க வேண்டும். லைப்ரரி சயின்ஸ் பிரிவிற்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை முடித்து முதல் வகுப்பு MLIS தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பயிற்சி அளிக்கப்படும் பாடப்பிரிவுகள் CSE, EEE, ECE, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், லைப்ரரி சயின்ஸ். 2. பயிற்சியின் பெயர் டெக்னீசியன் அப்ரண்டிஸ். கல்வி தகுதி பயிற்சி வழங்கப்படும் பொறியியல் பாடப்பிரிவில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும். கமர்ஷியல் பிராக்டிஸ் பாடப்பிரிவிற்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் டிப்ளமோ படிப்பை முடித்திருக்க வேண்டும். 3. பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ். பயிற்சி அளிக்கப்படும் ட்ரேடு வாரியாக காலியிட பகிர்வு எலக்ட்ரானிக்ஸ் 6, மெஷினிஸ்ட் 1, ஃபிட்டர் 1, வெல்டர் 1. கல்வி தகுதி பயிற்சி அளிக்கப்படும் ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் ITI படிப்பை முடித்து NCVT சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை ITI டிப்ளமோ படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். பட்டப்படிப்பு டிப்ளமோ படித்தவர்கள் www.nats.education.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் தங்களை பற்றிய விவரங்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். ITI படித்தவர்கள் www.apprenticeshipindia.gov.in என்ற இணையதளத்திலும் முன்பதிவு செய்து பின்னர் www.isro.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கவும். தேர்வு செய்யப்படுபவர்களின் விவரம் www.board.srp.com என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி 24/4/2025. இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து அங்கன்வாடி மையத்தில் 10th +2 படித்தவர்களுக்கு வேலை. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் கீழ்வரும் பணிகளுக்கு 468 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/4/2025. விண்ணப்பிக்க இணையதள முகவரி www.icds.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வேலை, வயது, கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 392. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் சோப்தார். காலி பணியிடங்கள் 12. பணியின் பெயர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 137. பணியின் பெயர் ரெசிடென்டல் அசிஸ்டண்ட். காலி பணியிடங்கள் 87. பணியின் பெயர் ரூம் பாய். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4. பணியின் பெயர் ஸ்வீப்பர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 73. பணியின் பெயர் கார்டனர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 24. பணியின் பெயர் வாட்டர்மேன். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2. பணியின் பெயர் சானிட்டரி ஒர்க்கர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 49. பணியின் பெயர் வாட்ச்மேன். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 4. மேற்கண்ட பணிகளுக்கான வயது வரம்பு 18 லிருந்து 32க்குள் இருக்க வேண்டும்.
உச்ச வயது வரம்பில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி பிரிவினர்களுக்கு அரசு விதிகளின்படி சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்துத் தேர்வில் தமிழ் மொழி திறனறி தேர்வும், ஜென்ரல் நாலேஜ், ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஆதரவற்ற விதவைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: https://www.mhc.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக 5/5/2025 விண்ணப்பிக்கவும். இணையதளத்தில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்ந்தெடுக்கப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். ஆவடி இராணுவ வாகன தொழிற்சாலையில் ITI BE படித்தவர்களுக்கு வேலை. சென்னைக்கு அருகே ஆவடியில் செயல்பட்டு வரும் இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான இராணுவ கனரக வாகன தொழிற்சாலையில் கீழ்வரும் காலியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய தகுதியானவர்கள் தேவை. பணியின் பெயர் ஜூனியர் மேனேஜர். வயது 28க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், டூல் அண்ட் டிசைன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் போன்ற ஏதாவது ஒரு பாடத்தில் BE BTech முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். HR பிரிவுக்கு HR, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் MBA பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஜூனியர் டெக்னீஷியன். காலியிடங்கள் 70. கல்வி தகுதி ஃபிட்டர், மெக்கானிக், மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், டூல் அண்ட் டை மேக்கர், மெஷினிஸ்ட், வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் IT படிப்பை முடித்து NAC சான்றிதழ் பெற்று 1 வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் உச்ச வயது வரம்பு 25/4/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். SC, ST, OBC பிரிவினருக்கு 3 வருடங்கள், PWD தலா 10 வருடங்கள் சலுகை தரப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: கல்வி தகுதியில் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள், நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். ஜூனியர் டெக்னீசியன் பணிக்கு ட்ரேட் டெஸ்ட் நடத்தப்படும். விண்ணப்ப கட்டணம் ரூ. 300 கட்டணத்தை SBI வங்கி தலானை பயன்படுத்தி செலுத்தவும். SC, ST, PWD, SM பிரிவினர்கள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: www.avnl.co.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து, அத்துடன் தேவையான சான்றுகளின் சுய அட்டஸ்ட் நகல்களை ஸ்கேன் செய்து இணைத்து விண்ணப்பிக்கவும். விண்ணப்பிக்கும் கவரின் மீது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் மற்றும் விளம்பர எண்ணை குறிப்பிடவும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: த சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி, ஆவடி, சென்னை 600-054. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/4/2025. அனைத்து தகவல்களையும் இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணி. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 8101. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பணிக்கு 8101 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். பணியின் பெயர் சமையல் உதவியாளர். மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 8101. வயது வரம்பு 21 - 40க்குள் இருக்க வேண்டும். பழங்குடியினர் 18 முதல் 40 வயதிற்குள்ளும், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் 20 முதல் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தோல்வி. மொத்த காலியிடங்களில் 25% இடங்கள் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள பள்ளியின் காலியிடத்திற்கு மட்டும் விண்ணப்பிக்கவும். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விவரங்கள், இடஒதுக்கீடு விவரம் அந்தந்த ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில்
நேரில் சென்று தெரிந்து கொள்ளவும். விண்ணப்பிக்கும் முறை: விண்ணப்ப படிவத்தை அந்தந்த மாவட்ட இணையதளத்தில் டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து கொள்ளவும். பின்னர் அதை பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில் நேரில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் 26/4/2025. விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டிய சான்றிதழ்களின் நகல்கள்: பள்ளி மாற்று சான்றிதழ், SLC மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ், அதற்கான சான்றிதழ். விண்ணப்பதாரர்கள் அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, மெட்ராஸ் IITயில் நான் டீச்சிங் பணிகள். சென்னையில் உள்ள மெட்ராஸ் IITயில் பல்வேறு துறைகளில் கீழ் உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். லைப்ரரியன், டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட், ஜூனியர் சூப்பரண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட். வயது வரம்பு: ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு 27 வயதிற்குள்ளும், ஜூனியர் சூப்பர்டெண்டன்ட் பணிக்கு 32 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். இதர பணிகளுக்கு 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி: லைப்ரரியன் பணிக்கு BLISம், டெக்னிக்கல் சூப்பரண்டன்ட் பணிக்கு BE BTech பட்டமும், இதர பணிகளுக்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டமும் பெற்று சம்பந்தப்பட்ட துறையில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூ. 500 மட்டும். கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC, ST, PWD பிரிவினர்கள் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பத்தை www.recruitment@ac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் 19/5/2025. இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். நான் வாசித்த அனைத்து தகவல்களும் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி நாளிதழில் வெளிவந்தது. தகுதியான நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.